வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பிரபல சிவன் கோயில்கள் மற்றும் தரிசன பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது நாளைய தினம் திங்கட்கிழமை வளர்ப்பிறை பிரதோஷம் வருதுங்க. நம்ம பிரதோஷ தினத்தில் நம்ம அற்புதமான சிவபெருமானுடைய கோவில்களையும் அவருடைய தரிசன பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே முழு ஒரு அற்புதமான நமக்கு ஒரு விசேஷங்க மற்றும் நமக்கு புண்ணியம் கூடங்க. அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம கோவில்களை பற்றி பார்க்கலாம். சிவபெருமானுடைய அற்புத கோவில்கள் மற்றும் நம்ம தரிசனம் செஞ்சாக்க நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம முழு விவரமாக பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். இந்த கோவில்லாம் சில பேர் போயிருப்பீங்க, ஏற்கனவே தரிசனம் பண்ணியிருப்பீங்க. அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் தரிசனம் பண்ணாதவங்க மேலும் இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிவபெருமான், அதாவது சிவபெருமானுடைய கோயில்கள் மற்றும் தரிசன பலன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். பிரபல சிவன் கோயில்கள் மற்றும் தரிசன பலன்கள், என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல திருக்குடந்தை கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. அந்த கோவிலில் போய் நம்ம பகவானை தரிசனம் பண்ணினா ஊழ்வினை பாவம் விலகும். மற்றும் திருச்சிராப்பள்ளி கோவிலுக்கு போனோம்னா வினை அகலும். திருநள்ளாறு கோவிலுக்கு போனோம்னா கஷ்டங்கள் விலகும். திருவிடை மருதூர் அந்த கோவிலில் போய் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மனநோய் விலகும். திருவாவடுதுறை அந்த கோவிலுக்கு போனோம்னா, அந்த ஊர் கோயிலுக்கு போனோம்னா ஞானம் பெறும். மற்றும் திருவாஞ்சியம் அப்படின்ற கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க, தீரா துயர் நீங்கும். மற்றும் திருமறைக்காடு அந்த கோவிலுக்கு போய் பகவானை தரிசனம் செஞ்சால் கல்வி மேன்மை உண்டாகும். திருத்தில்லை முக்தி வேண்டும். மற்றும் திருநாவலூர் மரண பயம் விலக. திருவாரூர் குலசாபம் விலக. திருநாகைனா நாகப்பட்டினத்தில் இருக்குங்க, சர்ப்பதோஷம் விலகணும் அப்படின்னா திருநாகை நாகப்பட்டினத்தில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு நம்ம போகணும். காஞ்சிபுரத்தில் போனோம்னா முக்தி வேண்டி காஞ்சிபுரம் சிவன் கோயிலில் போய் நம்ம தரிசனம் செய்யணும். திருவண்ணாமலை நினைத்த காரியம் நடக்கும். திருநெல்லிக்கா முன்வினை விலக. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மன வாழ்க்கை சிறப்புடைய. திருச்செங்கோடு நிறைய பேர் போயிருப்போங்க, பிரபலமான கோயில் இல்லையா திருச்செங்கோடு. அப்புறம் திருக்கருக்காவூர் கற்ப சிதைவு தோஷம். அடுத்தது என்ன கோயில்னா திருவைத்தீஸ்வரன் கோயில் நோய் விலக. திருக்கோடிக்கரை பிரம்மதோஷம் விளங்க. மற்றும் திருக்களம்பூர் சுபிட்சம் ஏற்பட. குடவாசல் இறந்தவர் ஆன்மா சாந்தி அடைய. திருச்சிக்கல் துணிவு கிடைக்க. திருச்செங்காட்டங்குடி கோர்ட் வம்பு வழக்கு உள்ளவர்கள் தோஷம் விலக. திருக்கண்டீஸ்வரம் நோய் விலக தீராத புண் ஆற. திருக்கருக்குடி மருதாநல்லூர் குடும்ப கவலை விலக. கருவேலி குழந்தை பாக்கியம் பெற வறுமை நீங்க. திரு அரசிலி ஒழுந்தியாம்பட்டு காமத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக. திருவாலங்காடு வீண் வம்பில் மாட்டிக்கொண்டவர்கள் தோஷம் விலக. திருவேட்டிபுரம் செய்யாறு ஞானம் கிடைக்க. திருப்பனங்காடு பந்த பாசத்தில் இருந்து விலக. திருவூரால் தக்கோலம் உயிர்வதை செய்த
பாவம் விலக. திருப்பாச்சூர் குடும்ப கவலைகள் நீங்க. திருவெண்ணை நல்லூர் பித்ரு தோஷம் விலக. திருவதிகை நல் மனைவி அமைய. திருவாண்டார்கோவில் முக்தி வேண்ட. திருமுதுகுற்றம் விருதாச்சலம் தீரா பாவம் விலக. திருக்கருவூர் கரூர் பசுவதை செய்தவன் வழிபட தோஷம் விலகும். திருப்பாண்டி கொடுமுடி பித்ரு தோஷம் பிரேத சாபம் விலக. திருக்கொடுங்குன்றம் பிரான்மலை மறுபிறவி வேண்டாதவர்கள் வழிபட. திருக்கோகர்ணம் கர்நாடகத்தில் இருக்குங்க, இது தேவதோஷம் விலக. திருப்புகலூரு பெரியோரை அவமதித்த குற்றம் நீங்க. திருத்தோணிபுரம் சீர்காழி குலசாபம் நீங்க. திருவைத்தீஸ்வரன் கோவில் பிணிகள் விலக. அங்கார தோஷம் விலக. திருக்கருப்பரியலூர் தலை ஞாயிறு கர்வத்தால் குரு துரோகம். திருப்பனந்தாள் பிறன்மனை நாடியவர்கள் தோஷம் விலக. திருப்புறம் பயம் மரண பயம் விலக. திருநெய்த்தானம் மோட்சம் வேண்ட. திருவானைக்கா கர்மவினை அகல. திருவேதிக்குடி தான் எனும் அகம்பாவத்தால் சீரழிந்தவர்கள் தோஷம் விலக. திருவஞ்சுழி வறுமை விலக. திருநாகேஸ்வரம் சர்ப்ப சாபம் விலக. திருநாகேஸ்வர சுவாமி கும்பகோணத்தில் இருக்குங்க, நவகிரக தோஷம் விலக. திருநல்லம் கோனேரி ராஜபுரம் வேதத்தை பரிகசித்து அவலத்துக்கு உள்ளானவர்கள் தோஷம் விலக. திருத்தெழுச்சேரி காரைக்காலில் இருக்கு, சூரிய தோஷம் உள்ளவர்கள் குறை தீர. திருச்செம்பொன் பள்ளி வீரபத்ரன் திருச்சலச்சங்காடு தலை செங்காடு அடிமை ஆட்கள் சாபம் பெற்றவர்கள் தோஷம் விலக. திருவன்னியூர் சோமாஸ்கந்தரை குலதெய்வமாக கொண்டவர்கள் வழிபட. திருநன்னலம் நன்னிலத்தில் இருக்குங்க, ஞானம் வேண்டுபவர்கள் வேண்ட. திருராமநாதீஸ்வரம் திருக்கண்ணாபுரம் கணவனின் சந்தேக பார்வைக்கு உட்பட்ட பெண்களது தோஷம் விலக. திருமருகல் கணவன் மனைவி அன்புடன் வாழ. திருச்சிக்கல் பங்காளி பகை உள்ளவர்கள் வழிபட. திருச்சேரை இல்லறம் மேலும் சிறக்க. திருக்கோளிலி திருக்குவளை நவகோள்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட. திருவாய்மூர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக. திருநெல்லிக்கா கல்வி மேன்மை அடைய. திருவெண்டுரை வண்டுரை வறுமையிலிருந்து விலக. திருக்கடிக்குளம் கற்பகநாதர் குலம் வினைகள் விலக. திரு ஆலங்குடி புத்திர தோஷம் விலக. செல்வம் சேர்க்கை பெற. கொட்டாரம் அமைதி பெற. திட்டை சந்திர தோஷம் விலக. பசுபதி கோயில் ராகு தோஷம் உள்ளவர்கள் வழிபட. கொட்டையூர் செய்த பாவங்கள் வேரோடு வீழ. ஓமாம்புலியூர் சனி தோஷம் விலக. தருமபுரம் சிவனடியாரை அவமதித்த குற்றம் விலக. அடுத்தது பார்க்கலாங்க. அடுத்தது மயிலாடுதுறை அனைத்து பாவங்களும் விட்டோட. உத்தரகோச மங்கை கர்ம வினைகள் அல்ல. ராமேஸ்வரம் பித்ரு தோஷம் விலக. காளையர் கோவில் பிறவி பயன் கிடைக்க. பெண்ணாடம் ஊழ்வினை தோஷம் அகல. ராஜேந்திரப்பட்டினம் கர்மவினை அகல. அவிநாசியப்பர் 7 தலைமுறை பாவங்கள் விலக. குரங்கனி முட்டம் நினைத்த காரியம் நடக்க. பவானி பித்ரு தோஷம் போக்க. ஆச்சாள்புரம்
மன வாழ்க்கை சிறக்க, ஆடுதுறை திருஷ்டி தோஷம் விலக, சங்கரன் கோவில் சர்வ தோஷம் விலக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம எல்லா சிவன் கோவில் பற்றியும் பார்த்தோம், தரிசன பலன்களை பற்றி பார்த்தோம். எந்தெந்த கோவிலுக்கு போனோம்னா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு அற்புதமான பலன்கள் இருக்குங்க. இந்த கோவில்கள் அனைத்தும் சில பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி சில பேர் பார்க்காதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. இதில் சிலது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். சில முக்கியமான பிரபல கோவில்கள் பார்த்துருப்போம். அந்த கோவிலுடைய பலன்கள், தரிசன பலன்களை பார்த்தோம். மிகவும் அற்புதங்க. அதாவது நாளைக்கு பிரதோஷ நாளுக்கு அன்னைக்கு நம்ம இந்த அற்புதமான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். இதுவே நமக்கு சிவபெருமான் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு மற்றும் இதுவே ஒரு அற்புதமான பலன்கள் நமக்கு. அதாவது சிவபெருமானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா. அதுவும் பிரதோஷ தினத்தன்று நம்ம அவருடைய தரிசன பலன்கள் மற்றும் அவருடைய கோவில்களை பற்றி நமக்கு சிறப்பு தகவல்களாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நம்மளே ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நம்ம அதுவும் பிரதோஷ நாளில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு வளர்பிறை பிரதோஷங்க. முக்கியமாக நாளைக்கு கோவில் போயாகணும். நம்ம நாளைக்கு மாலை பொழுதில் அருகே உள்ள சிவன் கோவிலுக்கு போய் நம்ம வில்வ இலை வாங்கிட்டு போகலாம். மற்றும் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கிட்டு போகலாம். பிரசாதமும் செஞ்சுட்டு போகலாம். மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடிய சோமவாரத்தில் வருகின்ற வளர்பிறை பிரதோஷம் நாளைய தினம் நம்ம கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று சிவபெருமானுடைய தரிசனத்தை பெற்று அவருடைய அருளை பெறுவோம். மற்றும் வீட்டில் நம்ம என்ன செய்யணும்னா, சிவபெருமான் படம் இருந்ததுன்னா சந்தன குங்குமம் வச்சுட்டு நம்ம விளக்கை ஏற்றிட்டு நம்ம சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம், பால் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம், பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேருந்தே சொல்லலாம். கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றலாம். அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நம்ம ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை நம்ம கூட்டு பிரார்த்தனையாகவும் சொல்லலாம், நம்ம தனிப்பட்ட முறையாகவும் சொல்லலாம். மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடிய சோமவார திங்கட்கிழமை வருகின்ற பிரதோஷத்தை நம்ம தவற விடக்கூடாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் நிறைய ஷேர் பண்ணுங்க. அதாவது தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. சிவபெருமானுடைய தரிசன பலன்கள் மற்றும் கோவிலை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேரட்டுமே. நல்ல தகவல்களை எப்பவுமே ஷேர் பண்ணுங்க. மற்றும் அவர்களுக்கு நன்மை அடையும் போது நமக்கு தானாகவே நன்மை வருங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த லிஸ்ட்டில் கூறப்பட்ட கோவிலில் என்னென்ன கோவில்லாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.